Hey guys, welcome back. Noise in the recent Indian market Noise 4 headphones launch பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து Noise 2, 3 எல்லாமே வந்து கவர் பண்ணிருக்கோம். இப்போ அது தொடர்ந்து வந்து 4 வந்து கவர் பண்றோம். சோ இந்த ஹெட்போன்ஸ் வந்து 2500 ரூபீஸ்க்கு வந்து இன்ட்ரோடக்டரி பிரைஸா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஹெட்போன்ஸ் எப்படி இருக்கு, இதோட அன்பாக்சிங், லான்ச் பண்ண பிரைஸ்க்கு வந்து வர்த்தா இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோல பார்த்துட்டு வந்துடலாம். Amazon and Flipkartோட சேல் வந்து ஃபைனலா ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. பட் சேல் எண்டுக்கு வந்தாலுமே வந்து நான் சேல் டைம்லயே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மேசிவான பிரைஸ் டிஸ்கவுண்ட், லூட் டீல், லைட்னிங் டீல், கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து பேஜ் அண்ட் பிளாக்னு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் வந்து நாய்ஸ் 4 ஹெட்ஃபோன்ஸ். நம்மகிட்ட வந்து பிளாக் அண்ட் பேஜ் 2 கலருமே இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்து உள்ளே இருக்க ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எம்ஆர்பி வந்து 5999 போட்டிருக்காங்க. பட் இந்த வாட்டி பாக்ஸோட சைஸுமே வந்து கொஞ்சம் பெருசு. நாய்ஸ் 3க்கு கம்பேர் பண்ணும்போது உள்ள ஒரு வாரண்டி கார்டு இருக்குது, யூசர் மேனுவல்ஸ் அண்ட் புக் மை ஷோ வவுச்சர் ஒன்று இருக்குது, நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறமா ஒரு சுருக்கு பை இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஹெட்ஃபோன்ஸ் நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். பாக்ஸ்லேயே வந்து இந்த பை கொடுத்தது. அண்ட் தென் உள்ளே வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, ஒரு ஆக்ஸ் கேபிள், டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இந்த வாட்டியுமே வந்து கம்ப்ளீட் ஃபோல்டபுள் டிசைனில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணாத டைமில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ட்ராவல் எதாவது பண்ணோம் அப்படின்னா பேக்கில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம வச்சிடலாம். பெருசாக வந்து ஸ்பேஸ்மே வந்து ஆக்குப்பை ஆகாது. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷோட வருது. மேட் ஃபினிஷோட பார்க்குறதுக்கு வந்து லுக் வேறு லெவலில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகலை. ரைட் சைடில் வந்து நமக்கு பட்டன்ஸ்லாம் இருக்குது. பட்டன்ஸ் எல்லாமே வந்து நல்ல கிளிக்கியான ஃபீல் இருக்குது. ஆன் ஆஃப்க்கு வந்து இந்த வாட்டி டாகலாக கொடுத்துருக்காங்க, செப்பரேட் பட்டனாக கொடுக்காம. ஓவரால் வெயிட் வந்து 288 கிராம்ஸ் இருக்குது. அடிஷ்னலாக வந்து IPX5 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன் சைஸுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்றப்போ ஸோ உங்களுக்கு ஏற்ற சைஸில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து நம்ம பெருசாக காம்ப்ரமைஸே கிடையாது. அண்ட் இயர் குஷனையுமே வந்து இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் 3 கம்பேர் பண்ணும்போது இயர் குஷனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டென்சிட்டியுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் காதில் வியர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் தெரியல. காது கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறதுனால ஸ்வெட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி கழட்டிட்டு காது தொடச்சி அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருந்தது. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.4 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. வீடியோ ஆடியோ ப்ளேபேக்லேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. அண்ட் டுவல் பேரிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் 2 ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃபோன் வந்து ப்ரைமரி கால்ஸ்க்காகவும் இன்னொரு ஃபோன் வந்து நீங்கள் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து வீடியோ பார்த்துட்ருக்கப்போ இன்னொரு ஃபோன்லேருந்து கால் வந்தது அப்படின்னா வீடியோ வந்து டக்குன்னு இமீடியட்டாக வந்து பாஸ் ஆகிட்டு நம்ம கால் அட்டன் பண்ணி நம்ம பேசி முடிச்சிடறோம். கால் கட் ஆனதுக்கப்புறமா உடனே வந்து வீடியோ வந்து ரெஸ்யூம் ஆகுது. டுவல் பேரிங்குமே வந்து நமக்கு சீம்லெஸ்ஸாக ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ டுவல் பேரிங் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. காலிங்க்கு வந்து ENC சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டோரில் ஃபேன் ஏதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து ஓரளவுக்கு சப்ரெஸ் பண்ணி நம்ம ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. நம்ம ஆடியோ வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு எக்கோ அடிக்கிற ஃபீல் இருக்கும். ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆப்போசிட்டில் நம்ம வாய்ஸ் கேட்குறவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் எதுவும் இல்லை. அவங்க ஈஸியாக வந்து நம்ம வாய்ஸ் வந்து கேட்க முடியுது. ஸோ கேஷுவல் கால்ஸ்க்கு வந்து பெருசாக நமக்கு இஷ்யூஸ் இருக்காது. ஸோ நாய்ஸ் 3ல பார்த்த மாதிரி வந்து கேமிங்காக டெடிகேட்டட் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. சென்டர் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோட் வந்து எனபிள் ஆகும். அப் டு 40 மில்லி வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. சப்போஸ் இன்டென்ஸான கேமர் அப்படின்றப்போ வந்து நம்ம கூடவே வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி வந்து நீங்கள் சீம்லெஸ்ஸாகவே வந்து கேமிங் பண்ணிக்கலாம். கேம் ப்ளே பண்ணுறப்போ அந்த ஃபுட் ஸ்டெப் இதெல்லாமே வந்து நமக்கு கிளியராக இருக்குது. அதில் வந்து பெருசாக வந்து நமக்கு லேக் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு பேட்டரி வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. கம்பெனிலேருந்து 70 ஹவர்ஸ் ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கண்டினியூஸாக அந்த ஒரு மூவிஸ்லாம் பார்த்துருந்தேன். 2-3 ஹவர் மூவிக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10% தான் வந்து ட்ராப் ஆச்சு. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு கேஷுவலாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஒரு 1 வீக் மேலேயே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆடியோன்னு பார்த்தோன்னா 40 mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் நாய்ஸ் 3ல SBC கோடக் தான் வந்து சப்போர்ட் ஆச்சு. பட் இந்த வாட்டி வந்து SBC AAC கோடக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ எந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா லவுட்னஸ் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் என்ன அப்படின்னா ஹையர் வால்யூமில் நீங்கள் கேட்கும்போது
ஆடியோ லீக்கேஜ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்குமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து இஷ்யூஸ் இருக்காது. ஹையர் வால்யூமில் லைட்டாக வந்து நம்ம டிஸ்டார்ஷன் நோட்டீஸ் பண்ணுவோம். பட் அதே வந்து நீங்கள் 50 to 70% வால்யூமில் பெருசாக வந்து அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். பேஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாக இல்லை, அடிக்குவேட்டாக இருக்குது. வோக்கல்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. நாய்ஸ் 2 எடுத்துகிட்டோம்னா பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக ஓவரால் ஆடியோவுமே வந்து நல்ல ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ பேஸ் பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸ்க்கான ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. பேஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. அந்த சாங்கில் பேஸ் இருக்குது அப்படின்றப்போ ஓரளவுக்கு அடிக்குவேட்டான பேஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து EQ மோட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி லைட்டாக ட்வீக் பண்ணும்போது மைனர் டிஃபரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துனா சென்டர் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக் போகும். ப்ளஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் போகும். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டிக்காக LED இண்டிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் 3லேருந்து 4 வந்து மேஜர் அப்கிரேட் கிடையாது, பட் டிசைனில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஹெட்ஃபோன்ஸோட டிசைன் ப்ளஸ் இயர் குஷனோட டிசைன் மாற்றிருக்காங்க. இயர் குஷன் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. பேடிங்குமே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. AAC கோடக்குமே வந்து இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிரைம் டே சேலில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து 2000 rupees வரைக்கும் லோவஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருந்து. ரெகுலராக வந்து 2500 rupeesக்கு வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா பேட்டரி வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி, மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் தான் வந்து அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கும். ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், பேஸ் பூஸ்டராக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவுமே வந்து நம்ம நாய்ஸ் 3 2000 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாய்ஸ் 3 and 4 ரெண்டு ஹெட்ஃபோன்ஸோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.